ஏவிஎம் தயாரிப்பில் எம்ஜிஆர் நடித்த ஒரே திரைப்படம் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எம்சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க பதிவிற்குள் போகலாம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏவிஎம் நிறுவனத்தின் தயாரிப்பில் நடித்த ஒரே படம் என்ற சிறப்பை பெற்றது அன்பே வா என்ற திரைப்படம். 1966ஆம் ஆண்டு வெளியான இந்த திரைப்படம் வழக்கமான எம்ஜிஆர் படங்களின் ஃபார்முலாவை உடைத்து ஜாலியான பொழுதுபோக்கு திரைப்படமாக வெளிவந்தது. ஹாலிவுட்டில் வெளியான கம் செப்டம்பர் திரைப்படத்தின் தழுவல்தான் இந்த அன்பே வா என்ற திரைப்படம். எம்ஜிஆருடன் சரோஜாதேவி, நாகேஷ், டி.ஆர். ராமச்சந்திரன், அசோகன் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர். பாடல்களுக்காகவும் இயற்கை எழில் சூழ்ந்த காட்சிகளுக்காகவும் படம் பாராட்டை பெற்றது. வசூலிலும் சக்கை போடு போட்டது. குறிப்பாக ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், புதிய வானம் புதிய பூமி போன்ற பாடல்கள் இன்றும் காலத்தால் அழியாத காவிய பாடல்களாக திகழ்கின்றன. அன்பே வா திரைப்படத்தில் இடம்பெற்ற புதிய வானம் புதிய பூமி பாடல் தணிக்கை குழுவில் ஒரு சிக்கலை சந்தித்தது. அதாவது, இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ஏசி திரிலோகச்சந்தரிடம் ஏவிஎம் சரவணன் மற்றும் ஏவிஎம் குமரன் ஆகியோர் இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில் வாலி எழுதிய பாடலை கொண்டு போய் காட்ட, இயக்குனர் ஏசி திரிலோகச்சந்தரோ, செட்டியார் கேட்டுவிட்டார் அல்லவா, அவருக்கு திருப்தி என்றால் எனக்கும் ஓகே என்று கூறி கடைசி வரை பாடலை கேட்கவே இல்லை. இந்த நிலையில் அன்பே வா படத்தின் அனைத்து பணிகளும் முடிந்து படம் தணிக்கை குழுக்கு சென்றபோது தணிக்கை அதிகாரிகள் அந்த படத்தினை பார்த்துள்ளனர். அப்பொழுது ஓப்பனிங் பாடலான புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது என்ற பாடலில் சரணத்தில் இடம்பெற்ற ஒரு இடத்தில் உதயசூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேளையிலே என்ற வரிகள் இருந்தது. இதனை கவனித்த அந்த சென்சார் அதிகாரி இந்த வரிகளை நீக்குங்கள் என்று கூறியிருக்கிறார். இது நீங்கள் திட்டமிட்டு எடுத்ததா அல்லது இயல்பாக அமைந்ததா என்று கேட்க, படக்குழுவினரும் இயல்பாக அமைந்ததுதான் என்று கூறியிருக்கின்றனர். அப்போது அந்த தணிக்கை அதிகாரி இந்த வரிகளை நீக்குங்கள் அல்லது அந்த காட்சியை நீக்குங்கள் என்று கூற, படக்குழுவினர் எவ்வளவோ கேட்டும் அதை தணிக்கை அதிகாரி ஏற்க மறுத்தார். அப்போது அந்த பாடல் எழுதிய கவிஞர் வாலி அங்கே வந்திருக்க, அவரை அழைத்து இந்த வரிகளுக்கு பதிலாக வேறு வரிகளை எழுதி தருமாறு கேட்க, உதயசூரியன் என்ற இடத்தில் புதிய சூரியன் என்று வார்த்தைகளை மாற்றி எழுதி தணிக்கை அதிகாரியிடம் காட்ட, அதன் பின்னர் அந்த தணிக்கை அதிகாரி எந்த மறுப்பும் சொல்லாமல் ஓகே சொல்லியிருக்கிறார். உதயசூரியன் என்ற வார்த்தையை புதிய சூரியன் என்று மாற்றியிருந்தாலும் இப்போது அந்த பாடலை கேட்டாலும் கூட உதயசூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேளையிலே என்றுதான் நம் காதுகளில் ஒலிக்கும். அந்த அளவிற்கு பின்னணி பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் அந்த பாடலை மிகவும் பக்குவமாக பாடியிருப்பார். இப்படித்தான் அந்த பாடல் உருவானது. அந்த காலத்தில் அன்பே வா என்ற திரைப்படம் எம்ஜிஆர் சரோஜாதேவியின் திரை வரலாற்றில் மற்றொரு மைல்கல்லாக விளங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அன்பே வா என்ற திரைப்படத்தின் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எம்சி இளங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you later. Bye bye.